குட் மார்னிங் சாம்பியன்ஸ். இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ்ல வந்து நம்ம இது வரைக்கும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஜேர்னி போச்சு. இனிஷியலாக வந்து டிராயிங், டைமென்ஷனிங், ஜாமெட்ரிக் டைமென்ஷனிங், டாலரன்சிங், எஃப்ஏவோட தியரி. ஸோ இன்னைக்கு த ரியல் பிக்சர் எஃப்ஏவோட சாஃப்ட்வேரில் நம்ம எப்படி ஹவு டு யூஸ். ஸோ ஒரு ஸ்டெப் டு ஷாஃப்ட் ப்ராப்ளம், 3 டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷன், 3 டிஃப்ரெண்ட் லேட்ரல் லென்த்து எடுத்துகிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு வந்து லோட் பை ஸ்ட்ரெஸ்னா லோட் பை ஏரியா போட்டு கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்ச பிறகு ஆன்சர்ஸில் போனோம். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சார் எக்ஸ்பிளைன் பண்ணார். எக்ஸ்பிளைன் பண்ணதில் அந்த ஸ்டெப் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு டிராயிங் வந்து சாலிட் ஒர்க்கில் கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணும்போது ஸோ ரெண்டுத்தோட வேல்யூ ஹவு க்ளோசர் அப்படின்றத இது பண்ணார். அதுக்கப்புறம் அதில் முக்கியமாக ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டரை பற்றி சொன்னார். ஏன் ஸ்டெப் டு ஷாஃப்ட்டில் வந்து ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் இம்பார்ட்டன்ட்னா ஸ்டெப்டு கிராஸ் செக்ஷன்லேயே சடனாக சேஞ்ச் ஆச்சுன்னா இம்பார்ட்டன்ட் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது ப்ராக்டிக்கலாக இங்கே டைரெக்டாக நம்ம பார்த்தோம். ஸோ அது மாற்றுறதுக்கு நீங்கள் வேணால் அங்கே கர்வ்டு கிராஸ் செக்ஷன் மாற்றி பாருங்கள். அங்கே கர்வாக வச்சு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். சடன் சேஞ்ச், டிராஸ்டிக் சேஞ்ச் வராமல் அந்த ஸ்லோவாக சேஞ்ச் ஆகுது நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா. அப்புறம் செலக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் வந்து பிரிட்டில் மெட்டீரியல், டக்டைல் மெட்டீரியல் அப்படின்றத இது பண்ணுவோம். டக்டைல் மெட்டீரியல் ஈல்டு ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பிரிட்டில் மெட்டீரியலுக்கு அல்டிமேட் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இட் இஸ் அ ஸ்டார்டிங் ஜேர்னி, இனிஷியல் இக்னிஷன் ஜேர்னி மாதிரி நடந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறது மூலிமா த ரியல் ப்ராப்ளத்தை, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி ப்ராப்ளத்தை எடுத்து நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சி நம்ம பண்ணுற அளவுக்கு நம்ம எல்லாருமே டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுவோம். தேங்க்யூ சாம்பியன், தேங்க்யூ.